விசைத்தறி தொழில் தமிழகத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வரும் நிலையில் அதில் 90% கூலி அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றன. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழில் பிரதானம். ஆனால் போதிய வருமானமின்மை, கூலி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் விசைத்தறி தொழில் கடந்த சில ஆண்டுகளாக கடும் நலிவை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நலிவடைந்து வரும் விசைத்தறி தொழிலை பாதுகாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூபதி தலைவர், கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு. கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 90% விசைத்தறிகள் கூலியின் அடிப்படையில் தொழில் செய்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் இந்த விசைத்தறி தொழில் நலிவுற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டுமானால் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் வருகின்ற பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானியங்களை அறிவிக்க வேண்டால் இந்த தொழிலை அடுத்த கட்டங்களுக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் அறிக்கையில் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் சோலார் மின் தகடுகள் அமைக்க 50% மானியம் வழங்கப்படும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு பவர் டெக்ஸ் இந்தியா திட்டத்தின் கீழ் சோலார் மின் தகடுகளுக்கு மானியம் அறிவித்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மின் கட்டணம் குறைவாகவும் சோலார் மின் தகடுகளின் விலை அதிகமாகவும் இருந்ததால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வராமல் போனதாம். மத்திய அரசு எங்களுடைய விசைத்தறி கூடங்களிலேயே சோலார் மின் தகடு பொருத்துவதற்கு மானியம் கொடுத்தாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 50% மானியம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஏற்கனவே 2017 மத்திய அரசு பவர் டெக்ஸ் இந்தியா ஸ்கீம் மூலிமா கொடுத்துருந்தாங்க. அப்போ சோலார் பேனல் ரேட் அதிகமாகவும் மின்கட்டணம் குறைவாக இருந்ததுனால நாங்கள் யாரும் அதுக்கு நகர முடியல. இப்போ மின்கட்டணம் அதிகரிச்சிருக்குது. ஆனால் சோலார் தகடுகளோட விலை ரொம்ப குறைவாக இருக்குது. எனவே இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு எங்களுக்கு அந்த பழைய ஸ்கீமை கொண்டு இந்த சோலார் பொறுத்தவர்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையுங்க. இதற்கிடையில் மாநில அரசு விசைத்தறி தொழிலை நவீனமயமாக்கும் நோக்கில் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த ஆண்டு 3000 சாதா விசைத்தறிகளை நாடா இல்லாத தறிகளாக மாற்ற ஒரு தறிக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மானியம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் விசைத்தறி தொழில் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதாக கூறும் விசைத்தறியாளர்கள் வரும் மத்திய பட்ஜெட்டில் விசைத்தறி தொழிலுக்கென தனி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.